கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்றும் இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியைப் போலவும் தங்க இறங்குகிற வழிப்போக்கனைப் போலவும் இருப்பானேன். எரேமியா 14வது அதிகாரம் வசனம் 8 என்ற வேத வார்த்தையின்படி தேவன் தூரத்தில் இருப்பது போல் தெரியும் போது என்ற தலைப்பில் ஒரு சிறு வேதாகம விளக்கத்தை பார்ப்போம். வேதாகம விளக்கம். தேவன் நம்மை கைவிட்டது போல தெரியும் போதும், நம் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காதது போல தெரியும் போதும், நாம் அவருடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறோமா அல்லது நம் சித்தத்தை செய்ய விரும்புகிறோமா என்று நம்மை ஆராய வேண்டும். நம் நோக்கங்களை நாம் உள்ளபடி ஆராய்ந்த பிறகு, நாம் உண்மையிலேயே தேவ கிருபையால் அவருடைய சித்தத்தை செய்யவே முயற்சிக்கிறோம் என்றால், அவர் நமக்கு சோதனைகளை அனுமதிக்கிறார் என அறியலாம். நேர்மையாக ஆராய்ந்திருந்தோம் என்றால், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில்தான் பெரும்பாலும் நடந்திருப்போம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. தேவ வார்த்தையின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயங்களில் பேச அனுமதித்தால்தான் நம் மெய்யான நோக்கங்களை நாம் ஆராய முடியும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.